சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா காளான் கீரை சப்பாத்தி பார்க்க போகிறோம். தேவையான அளவு காளான் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் வீட்டில் பறித்த பசலைக்கீரையை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முடக்கத்தான் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பசலைக்கீரை அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். முடக்கத்தான் தேவையான அளவு பசலைக்கீரை, 4 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய், ஜீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு கேரட் திருவி எடுத்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா சப்பாத்தி மாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். காளான், கேரட், பசலைக்கீரை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம இஷ்டம்தான், எந்த கீரைனாலும் சேர்த்துக்கலாம். கசப்பு இல்லாத கீரையாக சேர்த்துக்கணும். முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, பாலக்கீரை, வெந்தயக்கீரை, இந்த கீரைகள்லாம் இந்த சப்பாத்திக்கு சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கறி மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணால் போதும். ஓவர் குக் பண்ண வேண்டாம். தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அரைச்சி வச்ச முடக்கத்தான் பசலைக்கீரை பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். வதக்கி வச்சிருந்த காளான், கேரட், பசலைக்கீரையை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கோதுமை மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டும் வதக்குனதும் சேர்த்தாலே போதும். தண்ணி எதுவுமே சேர்த்துக்க வேண்டாம். அதில் இருக்கிற ஈரப்பதமே போதும். நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறட்டும். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து பார்ப்போம். இப்போ பார்க்குறது ஒரு 1/2 மணி நேரம் கழித்து பார்க்குறோம். இப்போ சப்பாத்திக்கு மாவு நகட்டிக்கலாம். பசலைக்கீரை சேர்த்துருக்கறதுனால நகட்டும் போது மாவு ஒட்டும். கோதுமை மாவு நிறையாவே சேர்த்துட்டு நல்லா நகட்டிக்கலாம். மாவு நகட்டியாச்சு. இப்போ சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய், நெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம். காளான் கீரை சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு. பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.